வணக்கம். நேற்று நடந்த இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக நான் எடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலர் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கக்கூடியது. தினமணி, அப்புறம் தமிழ் இந்து, இங்கிலீஷ் இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் 4 நியூஸ் பேப்பர்லேருந்தும் எதெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு கேட்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து அதை தமிழ்லையும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டெய்லி கிளாஸாக எடுக்கிறேன். ஸோ சில பேர் சோர்ஸ் எது அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. அதனால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். சரி, ஓகே, இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட், உங்களுக்கு புக்கில் வராத ஆனால் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் கதை நசிருதீன் முகமது. நசிருதீன் முகமது யார் அப்படின்னா, ரஸியா சுல்தான் 1240 அவங்க இறந்தக்கப்புறம் பல பேர் ஆட்சிக்கு வராங்க. அதில் யாருமே நிலைக்கலை. ஒரே ஒரு அரசர் மட்டும் 20 வருஷம் டெல்லியில் அமைதியான ஒரு ஆட்சியை கொடுத்தார். அவர் பேர் தான் நசிருதீன் முகமது. இவரை ஏன் குறிப்பாக இவரை மென்ஷன் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, மொத்த டெல்லி சுல்தானிய வரலாறு எடுத்திங்கன்னா குடியும் கூத்துமா இருந்து நாட்டை சீரழித்த பல மன்னர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தன்னோட வாழ்க்கையை அந்த காலகட்டத்திலையும் மிகவும் எளிமையாக வாழ்ந்த ஒரு மன்னர் தான் நசிருதீன் முகமது. அப்படி என்ன எளிமையாக வாழ்ந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரானை தன்னோட கைப்பட எழுதி அந்த காப்பியை மக்கள்கிட்ட போய் சந்தையில் விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு மட்டும்தான் தன்னோட சொந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற ஒரு உறுதியான கொள்கையோடு வாழ்ந்தவர் தான் நசிருதீன் முகமது. அவரோட எண்ணம் என்ன அப்படின்னா, ட்ரெஷரி இருக்குது, அரசாங்கத்துக்கு வரி வருவாய் வருது டெல்லி சுல்தானியத்துக்கு. ஆனால் அந்த வரி வருவாயில் நான் ₹1 கூட எடுக்க மாட்டேன். அது மக்களோட காசு. நான் அதோட பாதுகாவலை மட்டும்தான். அதோட ஓனர் நான் கிடையாது. அதோட ஓனர் மக்கள் தான். அதனால என்னோட வருமானத்துக்கு நான் இந்த குரானை கைப்பட எழுதி அதை விற்று வரக்கூடிய காசை மட்டும்தான் என் வருமானத்துக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர் தான் நசிருதீன் முகமது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் பணியாலும் கிடையாது, எளிமையாக அரண்மனை இல்லாமல் எளிமையான ஒரு இடத்துல தான் அவர் தன்னோட வசிப்பிடத்தை அமைச்சிக்கிட்டு ஆட்சி செஞ்சார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வாட்டி அவங்க மனைவிக்கு சமைக்கும்போது கையில் வெந்நீர் பட்டு அவங்க கை டேமேஜ் ஆகிடும். ஒரு விரல். என்னால் அந்த விரல் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் ஒரு சர்வெண்ட்டை நம்ம வச்சுக்கலாமா சமைக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க மனைவி இவர்கிட்ட கேட்பாங்க. ஒரு சர்வெண்ட்டை வச்சுக்கிற அளவுக்கு குரான் எழுதி வரக்கூடிய காசு எனக்கு பத்தாது. அப்போ நம்ம ஸ்டேட் ட்ரெஷரியிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெஷரியிலேருந்து என்னால் காசு எடுக்க முடியாது. இந்த ஆடம்பரத்தெல்லாம் தவிர்த்துடணும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவிக்கு உத்தரவு போட்டிருப்பார் நசிருதீன் முகமது. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு எளிமையாக ஒரு மன்னன் வாழ்ந்திருப்பானா அப்படின்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இவரோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த சர்வெண்ட்டை கூட வச்சுக்கல. அப்படியே தான் அவங்க வழியோடு அவருக்கு சமைச்சு போட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு உடல்நிலையும் தேறி வந்துடும். நசிருதீன் முகமதோட மனைவி யார் அப்படின்னா, அடுத்து வந்த ஒரு பேரரசரான பால்பனோட பெண். அவங்க தான் நசிருதீனோட மனைவி. அதாவது நசிருதீன் பால்பனோட மருமகன். இவர் இறந்த உடனே பால்பன் ஆட்சிக்கு வராரு. பால்பனோட ஆட்சி இன்னும் டெல்லி சுல்தானியத்தோட ஸ்திரத்தன்மையை அதிகரித்து விட்டுச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த நசிருதீன் முகமது அப்படிங்கிற இந்த அரசர் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் எளிமையான அரசர். இவரை தார்வேஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க. எளிமையன் சின்னமாக இருக்கக்கூடியதுனால தார்வேஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எளிமையான மன்னர்கள், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் ஆனால் அன்னோனாக இருக்கிறது, இதையெல்லாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நம்ம டெய்லி ஒரு சீரீஸை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வரோம். பார்க்காதவங்க நேற்று ரஸியா சுல்தானை பற்றி பார்த்துருப்போம். முந்தா நேற்றும் ரஸியா சுல்தானோட எழுச்சியை பார்த்துருப்போம். நேற்று வீழ்ச்சியை பார்த்துருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். நேற்று வீடியோ முந்தா நேற்று வீடியோவையும் பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர் டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தன்னோட சுயசரிதையை எழுதியிருக்கிறார்.
அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் ஆஃப் இந்தியன் ரிப்பப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ், இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை என் போராட்டங்கள். ஆக்சுவலாக அவர் எழுதின லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், இன்னும் தமிழில் டிரான்ஸ்லேஷன்லாம் வரலை. ஆனால் அதனால் பெஸ்ட்டு அந்த புக்கோட நேமை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ட்ரையம்ப் ஆஃப் இந்தியன் ரிப்பப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ். சரி, ஓகே. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களே இந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். இதில் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த விழாவில் வந்து ராம்நாத் கோவிந்த் தன்னோட சைல்டுஹுட்டை பற்றி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, அவர் உத்தரப்பிரதேஷ் கான்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற தெகல்காட் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் வந்து ஒரு தலித். ஸோ அதனால் வந்து அந்த கிராமத்தில் அவங்க ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்களாக தான் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களோட வீடே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுகக்கூடிய வீடு. மழை பெஞ்சால் அவங்களால நைட்டு தூங்க முடியாது, ஒரு பக்கமே எல்லாரும் வந்து ஒதுங்கி உட்காந்துருப்பாங்களாம். ஸோ வீடு ஒழுங்கான வீடு கிடையாது. அந்த வீட்டிலிருந்து பெரிய வசதி இல்லாத இடத்துலேருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து என்னால் இந்தியாவோட முதல் குடிமகனாக ஆக முடிஞ்சிருக்கு அப்படின்னா யாராலையும் முடியும். ஜென்சிக்கள் ஷார்ட்ஸு ரீல்ஸு இந்த மாதிரி வாழ்க்கை ஈஸியாக இருந்துரும்னு நினைக்காதீங்க. டிசிப்ளின்டாக ஒரு ஹார்ட் ஒர்க்கை டிசிப்ளின்டாக பண்ணும்போது மட்டும்தான் பெரிய வளர்ச்சிகள் வரும். ஓவர் நைட்டில் எந்த வளர்ச்சியும் வராதுன்ற அந்த அடிப்படையில் இந்த இளைஞர்கள் என்னோட சுயசரிதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் பேசியிருப்பார், மோடியும் பேசியிருப்பார். நீங்கள் இவரோட சுயசரிதையை படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொறுமைனா என்ன, வெற்றி எப்படி கிடைக்குன்ற அறிவும் புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க. ராம்நாத் கோவிந்தோட சைல்டுஹுட் லைஃப் பற்றி அவர் மேடையில் பேசும்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். ப்ளஸ் மோடி வந்து இந்த புத்தகத்தை படிங்க, இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரையாக வந்து நம்மளோட பிரதமர் சொல்லியிருப்பார். நேரம் கிடைக்கிறவங்க இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் வாங்கி படிங்க. அப்பப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க ரொம்ப தூரம், அப்போ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். சரி, ஓகே. யாராவது படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கதை தெரியும் அப்படின்னா கூட என்ன அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ், வெற்றி தமிழ்நாடு மாநாடுன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு மாநாடு வந்து ஐடிசி கிராண்ட் சோலா அந்த ஹோட்டலில் சென்னையில் நடத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் 97 MOUs, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிம்பாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 கம்பெனி தமிழ்நாட்டுக்கு புதுசாகவே வரப்போகுது. என்னென்னலாம் டெய்ம்லரு, செயின்ட் கோபின், அப்புறம் சப்பு, இவங்கெல்லாம் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் GCCன்னு சொல்லுவாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக. அப்புறம் டேட்டா சென்டர்ஸ் சிலது கட்டமைக்கக்கூடிய கம்பெனிஸும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ப்ளஸ் நேற்று சைன் ஆன அந்த MOUஸில் மட்டும் எவ்வளோ கோடி முதலீடு வருது அப்படின்னா 67,452 கோடி முதலீடு தமிழகத்துக்கு வரப்போகுது. இதில் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, இவங்க ஆட்சி அமைச்ச இந்த 100 நாளில் மட்டும் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம், மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதனால் தமிழகத்தை சேர்ந்த பல மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நிறைய வரணும், நிறைய வந்தால் தான் தமிழகத்துக்கு நல்லது, வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லாருமே அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ அதை தவிர்த்து ப்ரைவேட்டில் ஸ்டாண்டர்டான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ்ஸ் நிறைய நடத்தணும், அதுலேருந்து MOUs நிறைய சைன் பண்ணணும், MOUs சைன் ஆகியும் அது ஆக்ஷனுக்கும் வரணும். ஸோ இது நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். உண்மையிலே இது ஒரு நல்ல முன்னெடுப்பு, அரசாங்கத்தை நம்ம இந்த விஷயத்தில் பாராட்டலாம். சரி, ஓகே. ஸோ எந்த வென்யூவில் நடந்துச்சு, எவ்வளோ MOU சைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எந்த டேட், ஆகஸ்ட் 13 நடந்துச்சு. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 டேஸ், நம்ம எல்லா டேஸையும் பார்க்க மாட்டோம், டெய்லி பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டேஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே, ஆகஸ்ட் 13. நல்லா கவனிச்சுக்கோங்க,
வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே வந்து ஆகஸ்ட் 13. இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே வந்து ஆகஸ்ட் 3. ஸோ இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டேவை ஏன் நம்ம ஆகஸ்ட் 3 வச்சுருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் நடக்குது. ஆகஸ்ட் 3 1994 தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பிரெயின் டெட்டான பீப்புள் இருந்து ஹார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு சட்டம் அனுமதிக்குது. இந்த 1994 டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் தான் அனுமதி அளிக்குது. அதாவது பிரெயின் டெட்டான பர்சன்கிட்ட இருக்க ஹார்ட்டு லைவில் இருக்குன்னா அதை எடுத்து இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிற இன்னொரு நபருக்கு பொறுத்துறதுக்கு அனுமதி வழங்குறது இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா, ஹார்ட்டும் ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் அவங்க டெட்டுன்னு கணக்கு. இப்போ இந்த ஆக்டில் அதெல்லாம் மாற்றுவாங்க. பிரெயின் டெட் ஆனால் போதும், டெட்டுன்னு கணக்கு எடுத்துக்கலாம், மற்ற உறுப்புகளை மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம், அமல்படுத்தப்பட்டதுக்கப்புறம், எய்ம்ஸில் ஒரு பேஷண்ட் வந்து 3 மாதத்தில் இறந்துருவார், அவருக்கு ஹார்ட் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு, இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் பிழைப்பார், 3 மாதத்தில் அவர் இறந்துருவாருன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. அவருக்கும் டைம்லாம் சொல்லியாச்சு. கரெக்டாக அந்த டைமில் அவருக்கு அடித்த அதிர்ஷ்டம், அந்த இடத்துல 35 வயசில் ஒரு லேடி பிரெயின் டெட்டில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க பிரெயின் டெட். இன்னொன்று ஆச்சரியமான விஷயம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அந்த காலகட்டத்திலே அந்த லேடியோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒத்துக்கிறாங்க எய்ம்ஸ் டெல்லியில். இப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறாங்க. அந்த பர்சன் வெயிட் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஹார்ட்டுக்காக, அவருக்கு தகவல் போகுது, அவரும் சந்தோஷப்படுறாரு. இந்த லேடிக்கிட்டேருந்து உடனே ஆப்ரேட் பண்ணி ஹார்ட்டை வெளியே எடுத்து உடனே இவர்கிட்ட கொண்டு வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது எல்லாமே. அடுத்து இவருக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 20 டாக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து போராடி 1 ஹவரில் இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 59 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க இவருக்கு அந்த ஹார்ட்டை பொருத்தி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஹார்ட்டை பொருத்தினதுக்கு அப்புறமும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு அந்தளவு பொட்டன்ஷியல் கிடையாது. ஃபாரின் மீடியாலாம் எழுதுகிறாங்க, இந்தியன்ஸ் பொருத்தின அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும், அந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் அங்கே வரலை அப்படின்ற மாதிரிலாம் பேசி போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆன நபர் வந்து 15 வருஷம் எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ்ந்திருப்பார். இன்னொரு முக்கியமான சம்பவம், 15 வருஷம் கழிச்சும் அவர் பிரெயின் டியூமரில் இறந்துருப்பார், ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் மேஜர் சக்ஸஸ் ஆனதுனால அந்த ஆகஸ்ட் 3 1994 நம்மளோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் டேவாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஆர்கன் டொனேஷன் டே இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 3, வேர்ல்டு லெவலில் ஆர்கன் டொனேஷன் டே வந்து ஆகஸ்ட் 13. ஸோ 2 டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் குறிப்பாக இதை எடுக்கிறேன் அப்படின்னா, தமிழகம் தொடர்ச்சியாக ஆர்கன் டொனேஷனில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது தொடர்ந்து 3 வருஷமாக. இந்த நியூஸை போன மாதம் தான் நம்ம பார்த்துருப்போம். கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அப்போது தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷனில் லீடிங்காக இருக்கும்போது, அப்போ ஆர்கன் டொனேஷன் டே எப்போ, அது ரிலேட்டட் ஃபேக்ட்ஸை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த பர்டிகுலர் டேவை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம். ஓகேவா? படிக்கிறத எந்த காரணத்துக்காக படிக்கிறீங்க, சிலபஸில் எங்கே இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரி, ஓகே. அப்படி இல்லைனாலும் டெய்லி கிளாஸை கவனிங்க, நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லிடுவேன். சரி, ஓகே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் இது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாடு அரசோட சின்னமாக இருக்குது. சரி, இதை ஏன் சார் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்டு ஸ்டேட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. குரூப் 1 மெயின்ஸு டாப்பிக்லேயும் இருக்குது, ஃபிலிம்ஸு சிலபஸ்லேயும் இது வரும். உங்களோட 6th புக்கில் ஸ்டேட் சிம்பிள்ஸ், நேஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி ஒரு யூனிட்டே கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2022 குரூப் 1 மெயின்ஸில் அப்படியே அந்த புக்கிலேருந்து கொஷின் கேட்டிருந்தோம். வாட் ஆர் த நேஷ்னல் சிம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படின்னே கொஷின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டைரக்ட் கொஷினாக கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ நேஷ்னல் சிம்பிள்ஸு
ஸ்டேட் சிம்பிள்ஸ் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு, படித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் டெய்லி கிளாஸை கவனிச்சுட்டு வாங்க. நான் டெய்லி அந்த சிலபஸில் இருந்து கேட்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஃபேக்டெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். சரி, ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் கோபுரம் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டேட்டோட சிம்பிளாக நம்ம வச்சுருக்குறோம். இதை யார் சஜஸ்ட் பண்ணா அப்படின்னா டி.கே. சிதம்பரம் பிள்ளை, டி.கே. சிதம்பர முதலியார், ரசிகமணி டி.கே.சி அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் டி.கே. சிதம்பரம். இவர் தான் வந்து ஒரு கோபுரம் அப்படின்றது தான் ஒரு அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் ஒரு கோபுரத்தை நம்மளோட தமிழ்நாடு அரசோட சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லியிருப்பார். யாரோட பீரியடில் வந்து இந்த எம்ப்ளம் நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓபி ரெட்டியார் இருப்பார், ஓபிஆர்னுவாங்க, ஓபி ராமசாமி ரெட்டியார். அவரோட டைம் 1948 அவர் வந்து அப்போ தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுமே ஒருங்கிணைந்த மாநிலமாக இருந்திருக்கும், தனியாக பிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வர், ப்ரீமியர் அப்படிம்பாங்க. அந்த டைமில் முதல்வராக இருப்பார் ஓபி ராமசாமி ரெட்டியார். அவரோட டைம் பீரியடில் அவர் தான் கேட்பார் சிதம்பரங்கிட்ட, என்னப்பா சின்னமாக வைக்கலான்னு. அவர் கேட்டவுடனே பளிச்சின்னு சிதம்பரத்துக்கு தோணுது கோபுரம் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்து மேலே அவருக்கு பெரிய ஈர்ப்பு. அதனால் அது ஆண்டாள் கோயில், அந்த கோபுரத்தையே நம்மளோட சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சிதம்பரமும் ரெக்கமெண்ட் பண்ணுவார். சிதம்பரம் ரெக்கமெண்ட் பண்ணுறதையே வந்து இவரும் அக்செப்ட் பண்ணிக்குவார். டிசைன் யார் பண்ணுவாங்கன்னா ஆர் கிருஷ்ணா ராவ். இவர் வந்து மெட்ராஸ் ஆர்ட்ஸ் காலேஜோட சீனியர் ப்ரொஃபஸர். இவர் என்ன பண்ணுவார்னா கோபுர டிசைனை வடிவமைச்சு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைப்பார். இந்த சின்னத்தை ஸ்டேட் சிம்பிளாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜவஹர்லால் நேருக்கு ஒரு பெரிய தயக்கம். நேரு ஏன் இதுக்கு தயங்குறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி நம்மளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்போது மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம சொல்லும்போது ஒரு கோபுரத்தை எப்படி ஸ்டேட் சிம்பிளாக வைக்கிறது அப்படின்னு ஒரு விவாதம் கிளம்புது. பல பேர் வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஆனால் நம்ம இதில் என்ன டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோபுரத்தை வந்து ஒரு அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்னமாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து, அந்த கோபுரத்தில் எந்த வித சிலையுமே எந்த ஒரு இந்து மதத்தை குறிக்கக்கூடிய அடையாளத்தையுமே நாங்கள் வைக்கலை. பிளெயினான ஒரு கோபுரம், இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிளெயினான ஒரு கோபுரத்தை மட்டும்தான் நாங்கள் சிம்பிளாக வைக்க போகிறோம். இது வெறும் சிம்பிள் தான், இது வெறும் சின்னம் தான். இதோட எண்ணம் வந்து அத்தாரிட்டி ஸ்டாம்ப் பண்ணுறது தானே தவிர்த்து மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை புண்படுத்துறது கிடையாது அப்படின்னு வந்து நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிட்டோம் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இதை சின்னமாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி இதை நம்ம பரவலாக எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்மளோட ஸ்டேட் எம்ப்ளமாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், ஆண்டாள் கோயில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஸோ இந்த ஃபேக்ட்டு பின்னாடி இருக்கிற அந்த இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இது யார் ரெக்கமெண்ட் பண்ணான்னா டி.கே. சிதம்பரம். அடுத்து யார் ஸ்கெட்ச் பண்ணான்னா ப்ரொஃபஸர் ஆர் கிருஷ்ணா ராவ், அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர். இவர் தான் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. யாரோட பீரியடில் இது அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓபி ராமசாமி ரெட்டியார் 1948 காலகட்டத்தில் அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்னியோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் சில அன்னோன் ஃபேக்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேரோடு சேர்த்து நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸையும் கொடுக்குறேன். ரெகுலராக கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இதெல்லாம் வந்து புரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இந்த ஃபேக்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ.